Hi and hello everyone. This is Beslin from Beslin Math Easy channel. Welcome to all எல்லாரும் எப்படிமா இருக்கீங்க? ஓகே, இன்னைக்கு நம்ம எக்ஸசைஸ் 1.5 பயிற்சி 1.5ல் லாஸ்ட் சம் 11th சம் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை யாராவது புதுசாக வாட்ச் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என்ன கொடுத்துருக்காங்க, வெண்படங்களை பயன்படுத்தி ஏ விட்டு பி த ஹோல் டேஷ் இஸ் ஈக்குவல் டு ஏ டேஷ் யூனியன் பி டேஷ். சரி பார், எதை யூஸ் பண்ணினா வென் டயக்ராம். ஓகே, வென் டயக்ராம் யூஸ் பண்ணி நம்ம இது எப்படி இருக்கா, ஈக்குவலாக இருக்கா இல்லையான்னு சொல்லி நம்ம சரி பார்க்கணும். இப்போ என்ன கொடுத்துருக்காங்க, லெஃப்ட் ஹேண்ட் சைட் ஏ இன்டர்செக்ஷன் பி த ஹோல் டேஷ், ரைட் ஹேண்ட் சைட் ஏ டேஷ் யூனியன் பி டேஷ். இப்போ ஃபஸ்ட்டு லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துகிட்டு ப்ராக்கெட்குள்ளே என்ன கேட்டிருக்காங்க, ஏ விட்டு பி. நல்லா பாருங்கள், டேஷ் கொடுத்துருக்காங்க. அப்போ ஏ இன்டர்செக்ஷன் பி த ஹோல் டேஷ்னால் அனைத்து கணம் கண்டிப்பாக ட்ராப் பண்ணணும். சரியா? அப்போ என்ன பண்ணுறேன், அனைத்து கணம் ஃபஸ்ட்டு ட்ராப் பண்ணிக்கிறேன். இது யூனனா யூனிவர்சல் செட், அனைத்து கணம். அதில் 2 செட்டு தான் இங்கே யூஸ் பண்ணியிருக்காங்க, ஏயும் பியும். அப்போ 2 சர்க்கிள் போதுமானது. கணம் ஏ ஒன்று ட்ராப் பண்ணுங்கள், கணம் பி ஒன்று ட்ராப் பண்ணிக்கலாம். ஓகேவா? எப்படி நம்ம யூனிவர்சல் செட் போட்டோம், டேஷ். ஓகேவா? கொடுத்தாலே கம்பல்சரி அனைத்து கணம் வரையணும். அப்புறம் 2 கணங்கள் தான் கொடுத்துருக்காங்க, கணம் ஏ ஒன்று, கணம் பி ஒன்று. இப்போ என்ன கேட்டிருக்காங்க, ஏ விட்டு பி. அப்போ கணம் ஏக்கும் கணம் பிக்கும் பொதுவாக இருக்கக்கூடிய பகுதி எது? ஏ பியில் இந்த இடத்துல என்ன பண்ணுது அப்படின்னா இன்டர்செக்ட் பண்ணுது. பின்னு சொல்லும் போது ஏல இந்த இடத்துல வெட்டுது. அப்போ பாருங்க, 2 ஒன்றுக்கு ஒன்று எந்த இடத்துல பொதுவாக மீட் பண்ணிக்குது அப்படின்னா இந்த ஏரியா, இந்த ரீஜன் மட்டும்தான், இந்த ஷேடட் ஏரியா மட்டும்தான் வரக்கூடியதாக இருக்கும். ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஹோல் டேஷ். அப்போது ஏ இன்டர்செக்ஷன் பி த ஹோல் டேஷ் அப்படின்னா என்ன அர்த்தம், சம்லே பார்த்துருக்கோம்ல, எதுலேருந்து கழிக்கணும், அனைத்து கணம் மைனஸ் ஏ விட்டு பி. எதுலேருந்து கழிக்கணும், அனைத்து கணத்தில் இருந்து. இப்போ என்ன பண்ணுறோம், யூனிவர்சல் செட் ட்ரா பண்ணுங்கள். 2 செட் ஏ செட் பி ட்ரா பண்ணிவிட்டு எதுலேருந்து கழிக்கணும், ஏ விட்டு பியை விட்டுட்டு. அப்போ இங்கே பாருங்கள், எது தவிர, ஏ இன்டர்செக்ஷன் பிஏ தவிரனா அப்போ இந்த ஏரியாவை மட்டும் விட்டுட்டு ஃபுல்லாக எல்லாமே வரும். ஸோ அதுதான் இங்கே நான் ஷேட் பண்ணியிருக்கேன். அப்போ இந்த வெட்டு ஏ விட்டு பியை தவிர, ஏன்னா அப்படி தானே இருக்குது, இதில் இருக்கக்கூடிய உறுப்புக்களை விட்டுருவோம். அப்போ இதில் இருக்கக்கூடிய உறுப்புனா இந்த ரீஜன் தான். இப்போ இதை விட்டுட்டு ஃபுல்லாக மிச்சிருக்கக்கூடிய எல்லா ரீஜனுமே இதில் வரும். இப்போ இதை ஈக்குவேஷன் 1ன்னு வச்சுக்கலாம். செகண்ட் என்ன பண்ண போகிறோம் நம்ம அப்படின்னா, அடுத்தது ரைட் ஹேண்ட் சைட் ஏ டேஷ் தனியாக கண்டுபிடிக்கணும், பி டேஷ் தனியாக கண்டுபிடிச்சி 2ஐயும் யூனியன் பண்ணணும், சேர்க்கணும். ஏ டேஷ்னு சொல்லும் போது என்ன வரும், அனைத்து கணம் மைனஸ் ஏ. அப்போ யூனிவர்சல் செட் மைனஸ் ஏ. ஓகே, இப்போ யூனிவர்சல் செட் அனைத்து கணம் ட்ராப் பண்ணியாச்சு. அதில் கணம் ஏ வரைஞ்சிக்கிட்டாச்சு. கணம் பி கண்டிப்பாக ஒன்றுக்கொன்று வெட்டும் கணங்களாக தான் நம்ம ட்ராப் பண்ணணும். ஓகே, இந்த செட்டு ஃபுல்லாக பி, இந்த செட்டு ஃபுல்லாக கணம் ஏ. இப்போ என்ன சொல்லியிருக்காங்க, எதிலிருந்து கழிக்கணும், அனைத்து கணத்தில் ஏயை மட்டும் விட்டுறணும். அப்போ அனைத்து கணம் ஃபுல்லாக, அனைத்து கணம் இந்த ஏரியா எல்லாமே, இந்த ஆக்சுவலாக அனைத்து கணம்னு சொல்லும் போது ஏயும் பியையும் உள்ளடக்கி ஒரு கணமாக தான் இருக்கும். அப்போ என்ன அர்த்தம், இதில் ஏயை மட்டும்னா கண்டிப்பாக பாருங்கள், இந்த சர்க்கிள் தானே, இந்த ஏரியா ஃபுல்லாமே என்னது, ஏ. அப்போ இதை மட்டும் விட்டுட்டு மிச்சம் இருக்கக்கூடிய பியும் சேர்ந்து தான் வரும். ஏன்னா ஏயும் பிஐயோட உறுப்புகளையும் உள்ளடக்கிய ஒரு கணம் அனைத்து கணம். புரியுதாம்மா என்ன சொல்கிறோன்னு சொல்லி? அப்போ ஏயை தவிர, அப்போ ஏயை மட்டும் விட்டுட்டு மிச்சம் இருக்கக்கூடிய ரீஜனை ஷேட் பண்ணணும். நெக்ஸ்ட் பி டேஷ்னு சொல்லும் போது என்ன பண்ணுவோம், பியை மட்டும் விட்டுறணும். அப்போ யூ மைனஸ் பி, அனைத்து கணம் மைனஸ் பி. அப்போ என்ன பண்ணுறோம், யூனிவர்சல் செட் ட்ரா பண்ணிவிட்டு செட் ஏ செட் பி, கணம் ஏ கணம் பி. ஓகேவா? அப்போ பிஏ தவிரனா பியை மட்டும் விட்டுறணும். அப்போ என்ன பண்ணிட்டோம், கணம் இந்த செட்டு தான் பி. ஸோ இதை மட்டும் விட்டுட்டு ஃபுல்லாக, ஏன் ஏயும் நீங்கள் சர்க்கிள் பண்ணியிருக்கீங்கன்னு கேட்டால், கண்டிப்பாக ஏயோட உறுப்புகளையும் பியோடைய உறுப்புகளையும் உள்ளடக்கிய ஒரு கணம் தான் என்னவாக இருக்கும், அனைத்து கணம். சரியா? அதனால கண்டிப்பாக என்ன விட்டுறோம், பியை மட்டும் விட்டுட்டு மிச்சம் இருக்கக்கூடிய எல்லா ரீஜனையுமே நம்ம ஷேட் பண்ணிக்கலாம். இதுதான் என்னது, பி டேஷ். சரியா? இப்போ நெக்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும், ஏ டேஷ் யூனியன் பி டேஷ். இது 2ஐயுமே சேர்த்து எழுதணும். இப்போ 2ஐயுமே சேர்த்து எழுதணும்னா என்ன பண்ணுவோம் அப்படின்னா, கண்டிப்பாக பாருங்கள், எந்தெந்த ரீஜன் வரும், இந்த ரீஜன் ஃபுல்லாக வந்துடும். இந்த ரீஜன் என்ன வரும் கண்டிப்பாக. இதுவும் வந்துடும் கண்டிப்பாக. ஆனால் எந்த மட்டும் வராது, இங்கே பாருங்கள், இங்கேயும் ஷேட் ஆகலை,
இங்கேயும் ஷேட் ஆகலை. ஸோ என்ன, இந்த காமனான பிளேசஸ் தவிர மிச்சம் எல்லாமே நம்ம என்ன பண்ணணும், ஷேட் பண்ணணும். பண்ணியிருக்கோமா? ஏ டேஷ் யூனியன் பி டேஷ்னால் இந்த பொதுவான பகுதியை தவிர மிச்சம் எல்லாமே என்ன பண்ணிட்டோம், ஷேட் பண்ணிட்டோம். இதை ஈக்குவேஷன் 2ன்னு வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், ஈக்குவேஷன் 1 நமக்கு என்ன கிடைச்சது? ஈக்குவேஷன் 1லேயும் இந்த ரீஜனை தவிர மிச்சம் எல்லாமே ஷேட் ஆகிருக்கு. அதே மாதிரி ஈக்குவேஷன் 2லையும் இந்த ரீஜனை தவிர ஃபுல்லாக ஷேட் ஆகிருக்கு. அப்போ ஃப்ரம் 1 and 2லேருந்து என்ன எழுதிடலாம், ஏ விட்டு பி த ஹோல் டேஷ் இஸ் ஈக்குவல் டு ஏ டேஷ் யூனியன் பி டேஷ் என்பது சரிபார்க்கப்பட்டது. ஹென்ஸ் இட்ஸ் வெரிஃபைட். ஏன்னா ரெண்டுமே எப்படி வந்துருச்சு, ஈக்குவலாக வந்துருச்சு. ஓகேம்மா, நம்மளோட சேனலை புதுசாக பார்க்குறவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.